ஓம் சக்தி பராசக்தி. அன்பு பக்தர்களுக்கு வணக்கம். ஆடி மாத சிறப்பை பற்றி தான் மக்கள் அனைவருக்கும் சொல்ல போகிறேன். ஆடி மாதம்னா அம்பாள் ஒவ்வொரு வீட்டுக்கும் வேப்பிலை கையில் வச்சுட்டு வருவாங்க, ஊருக்குள்ளே வருவாங்க. அப்போ நம்ம அம்மனை வரவேற்கிற மாதிரி வீடு வாசல் சுத்தம் பண்ணி வச்சு அம்மனுக்கு நெய் விளக்கு இல்லை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு நம்ம செஞ்சுருக்கும்போது அம்மன் பார்த்துட்டு நம்ம வீட்டில் ஏதாவது நெகட்டிவ் இருந்தாலும் அம்மா அந்த வேப்பிலையை வீசினா போதும், அந்த பிரச்சனைகள் தீரும். அப்படி ஒரு சக்தி இருக்குது, அப்படி ஒரு அருள் இருக்குது. அம்மாவுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. நம்ம வீட்டில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அம்பாள் நம்ம வீட்டில் இப்படி நின்று பார்த்தா போதும், அப்படியே எல்லா பிரச்சனையும் தீரும். அது மாதிரி அம்மாவுக்கு இந்த ஆடி மாதம் அம்மனை வணங்கும்போது அவ்வளோ சிறப்பு. நல்லதெல்லாம் நடக்கும், நமக்கு தடைகள் தீரும். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு திருமணம் நடக்கலையா, இல்லை குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, நல்லா படிக்கலையா, இந்த மாதிரி 1000 பிரச்சனைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் தீரும். ஆடி மாதம் கூழ் ஊற்றுனா அந்த கூழ் எதுக்காக ஊற்றுறாங்கன்னா அம்மா மனசு குளிரும். அம்மனுக்கு ஆடி மாதம் கூழ் ஊற்றுனா அம்மா மனசு குளிரும். அதுபோல் மக்களுக்கு நம்ம கூழ் கொடுக்குறோம் இல்லையா, அம்மனுக்கு படைச்சி நம்ம கூழ் கொடுக்கும்போது நம்மளுக்கு இருக்கிற கஷ்டங்கள், கடன் பிரச்சனை தீரும். அதுபோல் கண்டிப்பாக நல்ல கடன் பிரச்சனை தீர்ந்து வறுமை நீங்கி நல்ல வளமான வாழ்வும் பெறுவோம். அம்மன் அருள் பெற்று நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதுக்கு தான் ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ் ஊற்றுறாங்க. அம்மா கூழ் குடிச்சிட்டு மனசார நம்மளை வாழ்த்துவா. கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும். அது மாதிரி மக்களுக்கும் நம்ம கூழ் கொடுக்கும்போது அவ்வளோ நல்லது நடக்கும். நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்துக்கு நல்லாயிருக்கும். நல்ல நோய் நொடியெல்லாம் நீங்கி கூழுங்கிறது என்ன தெரியுமா, கூழ் உடம்புல இருக்கிற பிரச்சனையும் நீக்கி தரும். நல்ல சக்தி வாய்ந்ததும் கூட. அது நவ தானியத்தில் சிறந்த தானியம் அந்த கூழ் தான். அதனால தான் அம்மன் ஆடி மாதத்தில் அவள் கூழ் குடிக்கிறாள். கூழ் குடிக்கிறத பார்த்து மக்களும் கூழ் குடிக்கிறாங்க இல்லையா, கூழ் வாங்கி குடிப்பாங்க. கூழ் சாப்பிடாதவங்க கூட அந்த நாளையில் அம்மன் கூழுன்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த கூழ் வாங்கி சாப்பிடும் பொழுது நம்மளை உடம்புக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், எந்த ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் நம்ம உடம்புக்குள்ளே இருந்து போயிடும், சரியாயிடும். ஏன் தெரியுமா, அந்த கூழில் ஒரு கொத்து வேப்பிலை உருவி போட்டு தான் அந்த பூஜையில் அம்மன் பூஜையில் வச்சு நம்மளுக்கு எல்லாருக்கும் கூழ் கொடுப்பாங்க. அது சிறந்தது. அதுபோல் மக்கள் அம்மன் ஆலயத்தில் தீப வழிபாடு, தீபம் அம்மனுக்கு ஏற்றி வழிபாடு செய்யும்போது ரொம்ப சிறப்பு. இந்த ஆடி மாதத்தில் இலுப்பெண்ணெய் தீபம், நெய் தீபம், நல்லெண்ணெய் தீபம், இந்த மாதிரி தீபங்கள் ஏற்றலாம். எல்லா கோயில்லையும் இலுப்பெண்ணெய் தீபம் ஆடி மாதம் மட்டும் இலுப்பெண்ணெய் தீபம் அம்மனுக்கு ஏற்றணும். அம்மன் கோயில், மாரியம்மன், இந்த மாதிரி அம்பாள் கோயில், எல்லா கோயில்லையுமே இலுப்பெண்ணெய் தீப வழிபாடு சிறந்தது. ஏன் இலுப்பெண்ணெய் தீப வழிபாடு சிறந்ததுன்னா, அதில் அம்மன் அருளும் சீக்கிரம் நமக்கு கிடைக்கும். அந்த அம்மன் அருள் கிடைக்கும்போது நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகள், அதாவது தீமைகள்னால் என்ன, செய்வினை கோளாறு, பேய் பிசாதுகள் பிடித்திருந்தாலும் அம்பாள் அந்த இலுப்பெண்ணெய் தீபம் ஏற்றி அம்மனை வேண்டிக்கும் போது அதுக்குண்டான வழிவகையை செய்து நமக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து தருவாள், வழிகாட்டுவா. நம்ம எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, இது எப்படி தீரும் அப்படின்னு சொல்லி அம்பாள் அந்த இலுப்பெண்ணெய் தீபம் போட்டு நம்ம வணங்கும்போது ஆடி மாதம் எல்லா அம்பாள் கோயில்லையும் இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அம்பாள் நமக்கு கருணை காட்டுவா. அப்போ இந்த இலுப்பெண்ணெய் தீபத்தில் இன்னும் கூட சிறப்பு இருக்குது. என்ன தெரியுமா, முன்னோர்கள் சாபம் விலகும். அது இலுப்பெண்ணெய் தீபம் 5 தீபம் போட்டு நம்ம அம்பாளை வேண்டிக்கணும். எலுமிச்சம்பழம் ஒரு சூளத்தில் ஒன்று குத்தி வச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டு எலுமிச்சம்பழம் அம்மாவுக்கு சூளத்தில் ஒன்று வச்சிடணும். அப்படி ஏற்றி வச்சுட்டு நம்ம அம்பாளை வேண்டிக்கும் போது 5 தீபம்னா பிரணவ சக்தி, 5 சக்தி கொண்டது தான் 5 தீப வழிபாடு. அந்த தீபம் ஏற்றி இலுப்பெண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். 5 தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக முன்னோர்கள் சாபம் விலகும். முன்னோர்கள் சாபம் விலகிட்டால் நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் தீரவே தீராது. எந்த கோயிலுக்கு, காசிக்கு போனாலும், ராமேஸ்வரம் போனாலும் எங்களுக்கு எதுவுமே சரியில்லை அப்படின்னு நம்மளுக்கு மனசில் கஷ்டம் இருக்கும்.
தீரவே இல்லை. நம்ம வந்து எவ்வளவோ வழிபாடு செஞ்சிட்டோம், எவ்வளவோ பரிகாரம் செஞ்சிட்டோம். அப்படிங்கும்போது நமக்கு வந்து சரியாகலை. அப்படிங்கும்போது ஆடி மாதத்தில் அம்பாள் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்பாளாக, எல்லா அம்பாள்லேயும் அம்பாள் அவதாரம் வந்து அவ்வளோ சக்தி. ஏன் தெரியுமா? தீமைகள் அழியும், அசுரர்களை அழிக்க அவள் பிறந்திருக்கா. அதுதான் உண்மை. இந்த பூமியில் சக்தி வந்து அசுரர்களை அழிக்க அவதாரம் எடுத்து வந்தவ தான் அம்மா பராசக்தி. அந்த பராசக்தி அருளால் நமக்கு வந்து தீராத பிரச்சனையும் தீரும், தீராத நோய்களும் தீரும். நம்பிக்கையோடு இதை செய்யணும். நம்பிக்கையோடு செய்யும்பொழுது நம்மளுக்கு நல்லதும் நடக்கும். அது மாதிரி தீப வழிபாடு செய்து நீங்கள் அம்மனை வந்து வேண்டிக்கங்க. அதுபோல் அம்மனுக்கு இன்னும் கூட சிறப்பு இருக்குது. என்ன தெரியுமா? ஆடி மாதம் உங்களுக்கு குலதெய்வம் அம்பாள் தான் அப்படின்னா, அந்த எந்த பெயர் கொண்டவளாகவும் இருக்கலாம். அம்பாள் குலதெய்வம் அப்படின்னா கண்டிப்பாக அவளுக்கு அந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ளே நீங்கள் போய் அம்பாளுக்கு, உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தேங்காய் பழம் வாங்கிட்டு போய், மாலை வாங்கிட்டு போய், இனிப்பு வந்து பொங்கல் வச்சு நீங்கள் வந்து அவளுக்கு பூசை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா, உங்கள் குலதெய்வ அருளே இல்லை அப்படின்னாலும் அந்த இடத்துல ஆடி மாதம் அவள் சந்தோஷமாக இருப்பாள். அப்போ உங்கள் வீடு தேடி அவள் வருவாள். அம்பாள் தான் உங்களுக்கு குலதெய்வம்னா கண்டிப்பாக அவள் வந்து நீங்கள் போய் அழைக்கணும். அம்மனை அழைச்சா தானே வருவாங்க. நேரில் வந்து நம்ம வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே நினச்சிக்கிட்டே இருந்தால் வந்துடுவாங்களா? நம்மளை அழைச்சா தானே நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம். அது மாதிரி தான் அம்பாளை நீங்கள் அழைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா போதும். அம்மா வாம்மா என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும். வாம்மா என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வருவாங்க. அப்படி இந்த ஆடி மாதம் சிறப்பான இந்த மாதம் உங்களோட குலதெய்வம் அம்மன்னா அம்மனை போய் இந்த மாதிரி பூஜைக்கு எல்லா பொருளும் வாங்கிட்டு போய் அம்மனுக்கு வேண்டியதை சீராக செஞ்சு அந்த தாயை வந்து அழைச்சி நீங்கள் கும்பிட்டு வாங்க, வேண்டிக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த தாய் வந்து உங்கள் வீட்டுக்கு வருவாள். குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடச்சிரும். குலதெய்வ அருள் கிடச்சிட்டாவே போதும், எல்லாத்துலேயும் நம்ம ஜெயிச்சிடலாம். அது மாதிரி இதுவும் ஒரு சிறப்பு ஆடி மாதத்தில். அதுபோல் இன்னும் நிறையா சிறப்பு இருக்குது. அம்பாளுக்கு வந்துட்டு புடவை வாங்கி தர்றது, வளையல் வாங்கி தர்றது, மஞ்சள் குங்குமம் வாங்கி தர்றது, இந்த மாதிரி நம்ம வந்து அம்பாள் அபிஷேகத்துக்கு ஒரு நம்மளால் முடிஞ்ச நிதி கொடுத்து நம்ம வந்து அருள் பெறது, அம்மன் அருள் பெறது, இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஆடி மாதம் வந்து அம்மனுக்கு உங்களுக்கு வந்து குலதெய்வம் அம்மன் இருந்தாலும் இல்லை வேறு பெருமாளாகவும் எந்த தெய்வமாக இருந்தாலும் ஒருத்தர் வீட்டில் ஆடி மாதம் மாவிளக்கு போட்டு வேண்டிக்கிட்டாலும் குலதெய்வ அருளும் கிடைக்கும். அதுபோல் கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும். எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அம்மனுக்கு ஆடி மாதம் சிறந்த மாதம். அதுபோல் ஆடி மாதம் அம்மன் கோயிலில் மாவிளக்கு போட்டு வேண்டிக்கங்க. கண்டிப்பாக உங்கள் மனைவிளக்கு அவள் வந்து அணையாமல் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு அம்சமாக வந்து உங்கள் வாழ்க்கையை சிறப்பித்து தருவாள். இது ஒரு சிறப்பு. இப்படி அம்மன் சிறப்பு வந்து நிறைய சிறப்பு இருக்குது. இப்போ நமக்கு நம்ம யாராவது ஒரு சாப்பாடு, ஒரு வேளை சாப்பாடு போட்டால் அந்த நம்ம சாப்பிட்டு மனசார வாழ்த்துறோம் இல்லையா? சாப்பிட்டா நம்ம மனசு நிறைஞ்சு போயிடுதில்ல? அது மாதிரி அந்த கடவுளுக்கும் நம்ம வந்து கொடுத்தோம்னா ஏதாவது ஒன்று பொங்கல் பிரசாதமோ இல்லை ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போய் அம்மனை வந்து பார்க்கணும். அப்போ தான் அம்பாளுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்போ அதன் மூலமாக நமக்கு வந்து பிணி பீடைகள் நீங்கும். நம்ம வாழ்க்கையில் செல்வ சிறப்பாக நம்ம வறுமை நீங்கி கடன் பிரச்சனை நீங்கி நல்லா வாழலாம். அப்படியே வசதி இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் 5 வில்ல கற்பூரம் வச்சு அவளை வேண்டிக்கிட்டாலும் கண்டிப்பாக அவள் அருள் புரிவா. மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி அம்மனுக்கு நம்மளால் முடிஞ்சதை வாங்கி கொடுத்தோம் நம்ம வந்து அவளை அருள் பெறலாம். ஏழை பணக்காரர் அப்படிங்கிறது அவளுக்கும் தெரியும். நமக்கு இல்லையே, நம்ம இதெல்லாம் செய்ய முடியலையே அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. கற்பூரம் 10 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா போதும். 5 வில்ல கற்பூரம் வச்சு 5 சுடராக நீங்கள் ஏற்றி அவளை வழிபாடு செஞ்சாலும் கண்டிப்பாக அவளோட அருள் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் 5 வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் வருது. இந்த வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் வேண்டிக்கங்க. செவ்வாய்க்கிழமை வந்து சிறந்தது தான் அம்மனுக்கு. அதனால் செவ்வாய் வெள்ளியில் நீங்கள் வந்து இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு உங்களுடைய கோரிக்கையை அம்மன்கிட்ட சொல்லி வேண்டிக்கங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த ஆடி மாதத்தில் அம்மனுக்கு சிறந்தது என்னென்னா, அவளுக்கு உங்களால் என்ன வாங்கி கொடுக்க முடியும்? நான் ஏழை, என்னால் வந்து எதுவும் வாங்கி கொடுக்க முடியலையேம்மா, பெருசாக புடவை எடுத்து கொடுக்க முடியாதும்மா அப்படின்னா கூட மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுக்க முடியும் தானே?
மஞ்சள் குங்குமம் ஒரு பெண்ணுக்கு பிடிக்கும் தானே, ரொம்ப பிடிக்கும் தானே, அது மாதிரி அம்பாளுக்கு மஞ்சள் குங்குமம் ரொம்ப பிடிக்கும். மஞ்சள் குங்குமம் பூ அம்மனுக்கு வாங்கி கொடுத்து கற்பூரம் ஏற்றி வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா போதும், அவள் அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஆடி மாதம் வழிபாடு செஞ்சு அம்மன் அருள் பெற்று நலமோடு வாழ நான் உங்களை வாழ்த்துறேன். ஓம் சக்தி பராசக்தி. அனைவருக்கும் நன்றி.